ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கிரேப் ஜூஸ் வந்து சாறு எடுத்து அதுக்கப்புறம் அது சர்க்கரை பாகு வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுட்டோன்னா அதை வந்து எப்போ வேணுமோ அப்போ கலந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் திராட்சைன்னு வைப்போம், கருப்பு திராட்சையில், அதை வாங்கிக்கோங்க. இது நான் கொஞ்சமாக இருந்ததுனால உங்களுக்கு நான் கொஞ்சமாக காமிக்கிறேன். இதில் வந்து நன்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் என்ன பண்ணணும், உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு அதை நன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலம்பிட்டு நன்னா தொடச்சி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எடுத்துன்னு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி கொஞ்சம் இந்த மாதிரி ஜூஸ் வரணும், அந்த அளவுக்கு தண்ணியை விட்டு நன்னா இதை வேக வச்சுக்கோங்க. இந்த தோல் தனியாக பிரிஞ்சிடும், இந்த இது தனியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தோல் தனியாக பிரிஞ்சுது, இதான் பக்குவம், அது வெந்துடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நன்னா அரைச்சிண்டு வடிகட்டி அந்த பியூரியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதோட புளிப்புத்தன்மை எப்படி இருக்குது, இல்லை ஸ்வீட்டாக இருந்ததுன்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடுங்கோ, இல்லை புளிப்பாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தபடி போட்டு காய்ச்சி வச்சுட்டேன்னா பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி விட்டு ஐஸ் வாட்டர் விட்டோ, இல்லை உங்களுக்கு ஐஸ் வாட்டர் வேண்டாம்னா சாதா வாட்டர் விட்டோ 1/3 இந்த போட்டு கலந்து சாப்பிட்டேன்னா நல்லாயிருக்கும். அதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிண்டாச்சு. இதை தனியாக வடிகட்டினா அந்த கொட்டையெல்லாம் அப்படியே வந்துடும். இந்த பாருங்க, இந்த பியூரி வந்து நல்லா அப்படி திக்காக நல்லாவே வரும். இது வந்து இது எவ்வளோ இருக்கோ இதே அளவு சர்க்கரை போட்டுண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. அந்த இதில் ஒரு பாத்திரத்தில் அந்த அளவு அது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவு சர்க்கரை போட்டுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் பிசுக்குன்னு ஆன உடனே இந்த பியூரியையும் போட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அந்த சர்க்கரையில் வந்து அந்த ஜூஸை சேர்த்தாச்சு. இதில் துளியூண்டு உப்பு போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு போகலை அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் ஒரு 1/2 மூடி வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சினா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.